குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸு கேபிட்டல் மார்க்கெட். இதுக்கு நம்ம முன்னால் பார்த்த லெசன் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். இப்போ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். கொடுத்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஓகே, அந்த என்னென்ன கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்தனோ அதை வந்து இன்னைக்கு டேட் போட்டு நீங்கள் வீட்டில் ஹோம் டெஸ்ட்டாக எழுதிடுங்க. ஓகேங்களா? அடுத்த லெசன் பார்த்தோன்னா கேபிட்டல் மார்க்கெட். The term capital market refers to the facilities and institutional arrangement through which the long-term funds, both debt and equity, are raised and invested. இப்போ capital market அப்படிங்கிறது என்ன? It is debt and equity. இது ரெண்டையுமே ரைஸ் பண்ணக்கூடிய அண்ட் இன்வெஸ்டட் பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் மூலிமா இந்த டெப்டையும் ஈக்விட்டியும் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட். த கேபிட்டல் மார்க்கெட் டைரக்ட்ஸ் தீஸ் சேவிங்ஸ் இன்டு தயர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் யூஸ் லீடிங் டு த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கானமி. இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த கேபிட்டல் மார்க்கெட் டைரக்ட்ஸ் தீஸ் சேவிங்ஸ், அதாவது எந்த விதத்தில் வந்து இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து ஃபண்டை வந்து அவங்களுடைய சேவிங்ஸ், அந்த சேவர்ஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சேவிங்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் த டைரக்ட் தீஸ் சேவிங்ஸ் இன்டு தயர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் யூஸ். ப்ரொடக்டிவ் யூஸ் அப்படிங்கிறது என்ன, உற்பத்தி திறன்களுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. லீடிங் டு த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கானமி. எதுக்காக? எக்கானமி நம்மளுடைய கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த சேவிங்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ வெல் ஃபங்க்ஷனிங் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ நம்மளுடைய எக்கனாமிக் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது, அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய ஃபங்க்ஷன் தான் காரணம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ டேர்ம் கேபிட்டல் அப்படிங்கிறது, the term capital market refers to the facilities and institutional arrangement through which long-term funds, both debt and equity, are raised and invested. மெயினாக இங்கேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய சேவிங்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி எதில் வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வெல் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது மெயின் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். அடுத்தது மீனிங் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய மீனிங் என்ன? கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் where buyers and sellers engaged in trade financial securities like bonds and stock. Buying and selling is undertaken by participants such as the individual and the institutions. இப்போ what is meaning by capital market? Capital market is a market. அங்கே வந்து யாரும் இருந்து ட்ரேட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்கேஜ்டு இன் த ட்ரேட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் லைக். அப்போ அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸுங்கிறது எது பாண்ட்ஸ் அண்டு ஸ்டாக்ஸு இல்லையா? இப்போ இந்த பாண்ட்ஸையும் ஸ்டாக்கையும் ட்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ் எங்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட். பையிங் அண்ட் செல்லிங் இஸ் அண்டர்டேக்கன் by the participants such as the individuals and அப்போ அந்த பையர்ஸ் யார், அந்த செல்லர்ஸ் யார்? அப்போ அந்த பையர்ஸும் செல்லர்ஸ்னால் ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ். அப்போ அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க? ஓகேவா? இது புரிஞ்சிச்சப்பா உங்களுக்கு? கேபிட்டல் மார்க்கெட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பையர்ஸும் செல்லர்ஸும் எந்த ஒரு பிளேஸில் என்கேஜாக இருந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறாங்களோ, அதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸுங்கிறது இங்கே எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ். ஓகேவா? இதை யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ, எந்த இடத்துல இருந்து பண்ணுறாங்களோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோன்னா கேபிட்டல்
market. Buying and selling is undertaken by the participants. Buying selling அப்படி அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில். அந்த பையிங் அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன். A market for borrowing and lending of long-term capital funds required to business enterprises. அப்போ டெஃபினிஷன் என்ன டெஃபினிஷன் கொடுக்காங்க? A market for borrowing and lending. borrow வாங்கி கொடுக்கறது இல்லையா? இப்போ யார் வந்து சேவர்ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பாரோ பண்ணி அதை யாருக்கு கொடுக்குறாங்க? பிஸ்னஸ் என்டர்பிரைசஸுக்கு லெண்டிங் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எ மார்க்கெட் ஃபார் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெக்யர்ட் ஃபார் த பிஸ்னஸ் சென்டர். அப்போ நம்ம இது வரைக்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பார்த்த வரைக்கும் இஸ் எ ஷார்ட் பீரியட். அந்த இது பொறுத்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் தான் அங்கே வந்து இருந்துச்சு. வித்தின் 1 இயர்க்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எதே வந்து ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ டெஃபினிஷன் சொல்லி எடுத்தோம்னா எ மார்க்கெட் ஃபார் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெக்யர்ட் பை த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்யூரிட்டி மார்க்கெட்டு. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எது வந்து இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த செக்யூரிட்டி மார்க்கெட். த டீலிங்ஸ் இன் எ கேபிட்டல் மார்க்கெட் ஆர் டன் த்ரூ த செக்யூரிட்டிஸ் லைக் த ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஏதாவது ஒரு செக்யூரிட்டிஸை வச்சு இந்த இதில் வந்து டீலிங்ஸ் இந்த மார்க்கெட்டில் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ். அந்த செக்யூரிட்டிஸுங்கிறது எது எதாக இருக்கலாம்? நமக்கு ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் எ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறத இட் டீல்ஸ் வித் த securities. What type of securities? Shares and debentures are the security. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது வந்து price. The price of the security is determined based on the demand and supply prevailing in the capital market for the securities. ஓகேங்களா? The price of the securities determined based on the demand and supplies. இல்லையா? இப்போ வந்து ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டில் அந்த செக்யூரிட்டிஸ்க்கு என்ன ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் செக்யூரிட்டினுடைய டிமாண்ட், அதனுடைய சப்ளை, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க? ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ், கார்ப்பரேட் செக்டார்ஸ், கவர்மெண்ட், பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க எல்லாருமே என்ன கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்தது லொக்கேஷன். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு சர்டன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். Although it is true that part of the market are concentrated in a certain well-known centers known as the stock exchange. இல்லையா? இப்போ ஒரு கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதுக்குன்னு சர்டன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது கிடையாது. இட் இஸ் ட்ரூ, உண்மைதான் அது, தட் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் சர்டன் வெல் நோன் சென்டர்ஸ். இப்போ வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த மற்ற சென்டர்ஸ் மாதிரி அதுக்குன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மற்ற சென்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் நமக்கு வந்து எது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது அந்த ஸ்டாக் அண்ட் டிபென்ச்சர்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் பெஸ்ட் பிளேஸாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி எதற்கும் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லொக்கேஷன் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் டெஃபினட்டாக இருக்கணும். அடுத்தது மார்க்கெட் ஃபார் த ஃபினான்சியல் assets. The capital market provides the transaction platform for the long term financial assets. இல்லைங்களா? இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் என்ன விதமான லெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் தான் அங்கே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசட்ஸினுடைய
பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த கேபிட்டல் மார்க்கெட். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருந்தால் லாங் டேர்ம் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய அந்த லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசஸினுடைய பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கும்போது 5 இருக்குது. எது எது? செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், ப்ரைஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், லொக்கேஷன் அண்ட் மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஓகேங்களா?